Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எங்க ஷார்ட் ரெசிபீஸ்ட ஃபர்ஸ்ட் வீடியோ. இதுல நாங்க என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஈஸியான டெலிஷியஸான கோதுமை கஞ்சி. இன்னைக்கு இந்த கோதுமை கஞ்சி செய்யறதுக்கு நான் லாஸ்ட் நைட் நல்லா கோதுமையை தண்ணில கழுவி ஊற வச்சிருந்தேன். சோ எனக்கு வந்து குக்கிங் டைம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். சோ எங்கட கஞ்சி பானையில நாங்க போட்ட கோதுமையோட ஏலக்காய், கருவேப்பிலை அதுக்கப்புறம் பே லீஃப் ரெண்டு இல்லை ஒன்று தான் எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு அண்ட் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு தண்ணி பாலில் இதை வந்து நல்லா வேக வைக்க போகிறேன். நீங்கள் ஊற்றின பாலெல்லாம் அப்படியே வற்றி இந்த கோதுமை வந்து உங்களுக்கு நல்லா கடையிற மாதிரி வெந்து வரும். என்னதான் கடையிற மாதிரி வெந்து வந்தாலும் கோதுமை வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்மூத் ஃபைன் பேஸ்ட் ஆக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் எப்போவுமே இதில் முக்கால்வாசி எடுத்து பிளெண்டரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து சேர்த்து கடைசியாக கொஞ்சம் திக்கான பால் ஊற்றி நல்லா ஒரு கொதிக்க வச்சு இறக்கிட்டுருதான். எதுக்கு இதில் முக்கால்வாசி எடுத்து அரைச்சேன் கொஞ்சம் வந்து பேனில் வச்சுருக்கிறேன்டா சாப்பிடக்குள்ள கொஞ்சம் அந்த கோதுமை கடிபடுற மாதிரி கொஞ்சம் அங்கலைங்கள டெக்ஸ்சர் இருந்தால் நல்லா இருக்கும். அதுக்கு தான் கொஞ்சமாக வச்சுருக்கிறேன். உங்களுக்கு அது விருப்பம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக போட்டு நீங்கள் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றி உங்களுக்கு இறக்கிடுது. அண்ட் சர்வ் பண்ணுறதுக்கு முதல்ல கட்டாயம் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு இன்னும் வேணும் அப்படின்ட்டா உப்பையும் சேர்த்துட்டு சர்வ் பண்ணிடுது. இன்றைக்கி இந்த கஞ்சிக்கு கொஞ்சம் கார்லிக் சட்னியும் எடுத்து நாங்கள் சாப்பிட்டோன்றிருக்கிறோம். பட் இது சும்மாவே நல்லா இருக்கும். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு இந்த கார்லிக் சட்னி செய்கிற எப்படின்னு தெரியணுமெண்டா அதோட ரெசிபி வந்து என்னோட vlogல இருக்கிறேன். அண்ட் அதோட லிங்க் வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை பார்த்து நீங்கள் செஞ்சு எங்களை மாதிரி இன்றைக்கி ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டா நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு ஒரு ஈஸியான ஹோம் பிரேக்ஃபாஸ்ட். அதுவும் மழை காலத்துலலாம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துட்டு எனக்கு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். I'll catch you all next time. Bye everyone.